வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நாம இன்னைக்கு 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான திருச்சி உறையூர் அழகிய மணவாள பெருமாள் திருக்கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோயில்ல தாயார முன்னிலைப்படுத்தி வழிபாடுகள் மேற்கொள்ளப்படுவதனால இந்த கோயிலுக்கு கமலவல்லி நாச்சியார் திருக்கோயில்னு இன்னொரு பேரும் இருக்குது. உள்ளூர் மக்கள் இந்த கோயிலை நாச்சியார் திருக்கோயில்னு அழைக்கிறாங்க. இந்த கோயில் திருச்சியில இருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அமைஞ்சிருக்குது. கோயிலோட ராஜகோபுரம் தான் இது. இந்த ராஜகோபுரத்துல நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கிறத பார்க்கலாம். அதுவும் சைடு வியூல பாத்தீங்கன்னா பெருமாளும் தாயாரும் திருமண கோலத்துல நிற்கக்கூடிய அற்புதமான காட்சியை வந்து சிற்பமா வடிவமைச்சிருப்பாங்க. திருமகளான மகாலட்சுமி கமல மலரான தாமரை மலர்ல அவதரித்து இந்த இடத்துல உறைந்த காரணத்தினாலதான் இந்த ஊருக்கு திருவுறையூர் அப்படிங்கிற பேர் வந்தது. முன்னாடி ஒரு காலத்துல இந்த ஊர்ல ஒரு கோழி யானைய போர்ல வென்றிருக்குது. அதனால இந்த ஊருக்கு திருக்கோளியூர் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது. இந்த இடத்துக்கு நிச்சிலாபுரி அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது. இந்த கோயில் கிபி 8ஆம் நூற்றாண்டு இடைக்கால சோழர்களால் கட்டப்பட்டவையா இருக்கலாம்னு நம்பப்படுது. அதுக்கப்புறம் பாண்டியர்கள், விஜயநகர மன்னர்கள், மதுரை நாயக்கர்கள் என பல பேர் இந்த கோயிலை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் இந்த கோயில் கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னதாகவே இருந்திருக்கலாம்னு நம்பப்படுது. ஆழ்வார்களில் ஒருவரான திருப்பான் ஆழ்வார் பிறந்த இடமும் இந்த ஸ்தலம் தான். தேனி முதல்வர், கருடன், நம்மாழ்வார், திருப்பான் ஆழ்வார், ராமானுஜர், உடையவர் அவங்களுக்கெல்லாம் தனித்தனி சன்னதிகள் கோயிலுக்குள்ளேயே அமைப்பட்டிருக்கு. நம்மாழ்வார் சன்னதிக்குள்ள சுவர்ல தீட்டப்பட்ட வண்ண ஓவியங்களை பார்க்கலாம். குறிப்பா விஷ்ணுவோட மச்சாவதார, நரசிம்ம அவதாரங்களை எடுத்து காட்டக்கூடிய, அந்த அவதாரத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய அந்த வரைபடத்தை தான் இந்த ஓவியங்கள்ல நம்ம பார்க்கலாம். விஷ்ணு திருப்பார்கடல்ல அமர்ந்திருக்க மாதிரி இருக்கக்கூடிய ஓவியம், ஆழ்வார்களோட ஓவியம் அப்படின்னு நிறைய ஓவியங்களை இந்த சன்னதிக்குள்ள நம்ம பார்க்கலாம். இந்த கோயில இருக்கக்கூடிய பில்லர் மண்டபத்துல இதுவும் ஒன்று. ஸ்டேஜோட சேர்ந்து இருக்கக்கூடிய பில்லர் மண்டபம், சுவாமியோட கல்யாணம் முதலானவை இந்த ஸ்டேஜ்ல வந்து நடைபெறலாம். எல்லா பெருமாள் கோயிலையுமே ராமானுஜருக்கு தனியா சன்னதி எழுப்பப்பட்டிருக்கும். இந்த கோயிலையுமே ராமானுஜருக்கு பெரிய சன்னதி வந்து எழுப்பப்பட்டிருக்கு. ராமானுஜரோட சன்னதியும் திருப்பான் ஆழ்வாரோட சன்னதி இரண்டுமே பாத்தீங்கன்னா நாங்க போன நேரத்துல க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க இந்த வாசல் வழியோடி போனா கர்ப்ப கிரகத்துல இருக்கக்கூடிய அழகிய மணவாள பெருமாளை நம்ம தரிசனம் செய்யலாம். கர்ப்ப கிரகத்துல அழகிய மணவாள பெருமாளும் கமலவல்லி தாயாரும் திருமண கோலத்தை நின்றபடி நமக்கு அருள் பாலிக்கிறாங்க. சன்னதியில தாயார் வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய ஒரே திவ்யதேச கோயில் இதுதான். கோயில இருக்கக்கூடிய தெப்பக்குளம் கமல தீர்த்தம் பேர்ல வந்து அழைக்கப்படுது. இந்த கோயிலோட ஸ்தல புராணத்தின்படி துவாபர யுகத்து தர்மவர்மாவின் வம்சத்தில் வந்த மன்னனான நந்த சோழன் தனக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால ரங்கநாதனை நினைச்சு வழிபட்டுட்டு வந்திருக்காங்க. ஒரு தடவை காட்டுக்கு வேட்டையாட போகிற நேரத்துல அங்க இருக்க குளத்துல 1000 இதழ்கள் கொண்ட தாமரை மலர்ல ஒரு குழந்தை இருக்கிறத பாத்திருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, திருமகளோட அவதாரம் தான். அந்த குழந்தைக்கு மன்னன் வந்து கமலவல்லி அப்படின்னு பெயரிட்டு வளர்த்து வந்திருக்காங்க. பருவ வயதை அடைஞ்ச கமலவல்லி தாயார் குதிரையில மாப்பிள்ளை கோலத்தில் வலம் வந்த ரங்கநாதரை நினைச்சு அவர் மீது காதலும் கொள்றாங்க. மன்னனோட கனவுல தோன்றின ரங்கநாதர் அவரோட உத்தரவின்படி கமலவல்லி தாயாருக்கு திருமண கோலத்துல மணப்பெண்ணா அலங்கரிச்சு ஸ்ரீரங்கம் ரங்கநாத கோயிலுக்கு கொண்டு வரும்படி ஒப்படைக்கும்படி வந்து சொல்லியிருக்காங்க. அத மாதிரியே மன்னன் செய்திருக்காரு. ரங்கநாதர் கமலவல்லி தாயார ஆட்கொண்டிருக்காரு. அதன் காரணமாக தான் மன்னன் வந்து இந்த இடத்துல தாயாருக்குன்னு கோயில் எழுப்புறதாகவும் கோயிலோட ஸ்தல புராணம் கூறுது. கோயிலுக்குள்ளேன்னு பாத்தீங்கன்னா வசந்த மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தோட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாவே அமைச்சிருப்பாங்க. இதுதான் கோயில்ல இருக்கக்கூடிய சொர்க்க வாசல், பரமபத வாசல் இல்லைன்னா வடக்கு வாசல் அழைக்கப்படுது. பொதுவா பெருமாள் கோயில்கள்ல வைகுண்ட ஏகாதசி டைம்ல பெருமாள் வந்து இந்த சொர்க்க வாசல கடந்து போவாங்க. ஆனா இந்த கோயில்ல வைகுண்ட ஏகாதசி டைம்ல எந்த ஒரு செலிப்ரேஷனும் இல்ல. ஆனா மாசி மாச தேய்பிரை ஏகாதசியில சொர்க்க வாசல கமலவல்லி தாயார் வந்து கடந்து போவாங்க. அதுதான் இந்த கோயிலோட சிறப்பம்சம். தாயார முன்னிலைப்படுத்தி முழு அதிகாரமும் முன்னுரிமையும் கொடுத்து வழிபாடுகள் மேற்கொள்ளப்படுற கோயில்கள்ல இந்த கோயிலும் ஒன்றா கருதப்படுது. இந்த கோயில்ல பங்குனி தேர் திருவிழா வந்து ரொம்பவே பிரசித்தி பெற்றது. அந்த நேரத்துல நடக்கக்கூடிய சேர்க்கை சேவை வந்து ரொம்பவே விசேஷமானது. அந்த நேரத்துல அழகிய மணவாளனான ஸ்ரீரங்கத்து உற்சவர் கமலவல்லி நாச்சியாரோட சேர்ந்து தம்பதிகளா திருமண கோலத்துல நமக்கு அருள் பாலிப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.